ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் சாண்ட்விச் வீட்டில் ரொம்ப சுலபமான முறையில் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாண்ட்விட்சு நம்ம ரொம்ப சுலபமான முறையில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லைனா ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாண்ட்விச் செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு குடை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச சோளம் எடுத்து இதுலேயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளாக்ஸ் நம்ம கடையில் வாங்கலாம் பரவாயில்ல. மிக்ஸி ஜாரில் வரமிளகாயை சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இது போல் சில்லி ஃப்ளாக்ஸ் கிடச்சிடும். இப்போ இது கூடவே மயனஸும் சேர்த்துக்கலாம். நான் வீட்லேயே ரெடி பண்ண மயனஸ் தான். மயனஸும் நம்ம வீட்லேயே ஹெல்த்தியான முறையில் செய்யலாம். எப்படி செய்யலான்ட்டு கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த மயனஸ் எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இது போல் சாண்ட்விச் ப்ரெட்டில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது போல் ப்ரெட்டில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலேயே நம்ம சீஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். நான் சீஸை நல்லா திருகி வச்சுருக்கேன். இது போல் சீஸ் எடுத்து சேர்த்து நம்ம ஒரு ப்ரெட் எடுத்து மேலே மூடி விட்டுடலாம். இது போல் நம்ம ப்ரெட் எடுத்து நல்லா மேலே மூடி விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், ரொம்ப அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ இந்த ப்ரெட்டில் 2 பக்கமும் நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அந்த பட்டரை அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரெட்டை எடுத்து பொறுமையாக திருப்பி போடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பொன்னிறமாக சவந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா செவக்க வச்சாதான் உள்ளே இருக்கிற சீஸும் நல்லா பர்ஸ்ட் ஆகும். இந்த மேலே இருக்கிற ப்ரெட்டும் நல்லா சவந்து வரும். இப்போ நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா சவந்து வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், டேஸ்டியான வெஜ் சாண்ட்விச் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சுலபமான ரெசிபி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த சாண்ட்விட்சை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.